ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். வீட்டில் இருக்கிற நடக்கடலை வச்சு இந்த நடக்கடலை கட்லியை பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. சட்டுன்னு ஏதோ கெஸ்ட் வந்தாங்கன்னா தயங்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. இது வெறும் நடக்கடலை வச்சு பண்ண ஒரு ரெசிபி தான். 3 இன்க்ரீடியண்ட்டில், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இப்படி ஒரு ஸ்வீட்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அடிகனமான கடாய் எடுத்துக்கணும். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது வறுக்காத பச்சை நடக்கடலை. நான் வெயிலில் காய போட்டு வச்சுருக்கேன். தோல் உரியற ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் எடுத்து வச்சா நடக்கடலை எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. பேனில் அந்த நடக்கடலையை போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். தோல் நல்லா இந்த அளவில் உரியணும். பச்சை நடக்கடலை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம். வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுருங்க. வெது வெதுப்பான சூட்லேயே நடக்கடலை அமுத்துனீங்கன்னா தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இது கூட வெள்ளை எள் சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. கடையிலையாக வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வறுத்த நடக்கடலையோட தோலை செப்பரேட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு மெயினாக தோல் இருக்கக்கூடாதுங்க. எல்லா தோலையுமே ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். நான் வேலை கொஞ்சம் சுலபமாக முடியறதுக்காக எண்ணெய் வடிக்கிற ஜல்லியில் அப்படியே ஜல்லிச்சிட்டேன். தோலெல்லாம் தனியாக செப்பரேட்டாக வந்துருச்சு. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ எள்ளையும் நடக்கடலையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணணும். ஒரே 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பெருசாக கம்பி பதம் வரணுன்ட்டு இல்லை, நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அரை கம்பி பதம் வந்தாலே போதும். அதுக்குள்ளே மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அரை கம்பி பதம் வந்துருச்சு. இந்த அளவில் வந்தால் போதும். நிறைய கொதிக்க விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கத்லி ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பதத்துக்கு அதுவே இலக்கம் கொடுத்துரும். நல்லா கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக கத்லி ரெடி பண்ணிடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா ஒட்டாமல் வாசனையாக கமகமன்னு இருக்கும். கடைசியாக ஒரு ஸ்டெப் இருக்குது, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெசிபி 100% சக்ஸஸ் தான். யார் வேணால் இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க. நம்ம கிளறினதை அப்படியே பட்டர் ஷீட் இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பரில் போட்டுறணும். நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டணும். இது ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் ஆறிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்டீமரில் வச்சுருங்க. அது நல்லா ஹீட் ஆகிக்கும். இப்படி நம்ம சூடாக போடும்போது அந்த ரெசிபியோட டெக்ஸ்சர்லாம் மாறாமல் அப்படியே கிடைக்கும். இப்போது நான் எடுக்கும் போதே தெரியுது பாருங்கள். இது மெயினான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு மேலே ஒரு கீ போட்டுட்டு நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 மினிட்ஸ் அந்த பட்டர் பேப்பரை திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகிடும். நான் 1-2 நடக்கடலையை மட்டும் அப்படியே விட்டுருக்கேங்க. சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஈவனாக எல்லா பக்கமுமே நல்லா பெரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் செட் ஆகிடும். இது ஒரு 2 மினிட்ஸ் பண்ணாலே போதுங்க. எல்லாமே சூப்பராக செட் ஆகி நம்ம நடக்கடலை கத்லி வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அடிக்கடி என்ன பண்ணுறதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி பாருங்கள். பார்க்க தாங்க கொல கொலன்னு இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டித்தன்மை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மடக்கி கையில் அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கு மேலே ஒரே ஒரு ப்ரொசீஜர் மட்டும் இருக்குது. இந்த ரெசிபி நல்லா யம்மியாக இருக்கும். இன்னொரு பட்டர் ஷீட் பேப்பரோ அப்படி இல்லைனா பார்ச்மெண்ட் ஷீட்டோ எடுத்து ஈக்குவலாக அதுக்கு மேலே வச்சு சப்பாத்தி கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக ஒரு தேய்ங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான ஷேப்பும் வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரியே இருக்குங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். இந்த ரெசிபி ரொம்ப யம்மியாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்குங்க. நீங்கள் பண்ணும்போது ஷீட்டில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ உரிக்கிறேன் பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி உறிஞ்சிட்டு வந்துடும். இதை கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகிறதுக்கு விட்டணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் இந்த சில்வர் லீஃப் வைக்கிறேன். இது ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எல்லா பக்கமுமே படுற மாதிரி அப்படியே ஒட்டி ஒட்டி விடுறேன் பாருங்கள். இந்த சில்வர் லீஃபு நம்ம நடக்கடலை கட்லி ஆறுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வைக்கணும். சூடாக வைக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணும்போதே அதோட டெக்ஸ்சர் தெரியுது பாருங்கள். எனக்கு ரஃபாலாம் கட் பண்ண முடியாது. ஸ்கேலை வச்சு அளந்து தான் கட் பண்ணுவேன். ஆனால் பர்ஃபெக்டான ரெசிபி யார் வேணால் ஈஸியாக வீட்டில் இருந்துகிட்டே ட்ரை பண்ண முடியும். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஸ்வீட்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ன்னு எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
வெறும் ₹100 போதும். அதுவும் 3 இன்க்ரீடியண்ட்டில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட் தயார் பண்ணுறக்கு. நல்லா அழகாக ஷேப்பாக கட் பண்ணிங்கன்னா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸ்கேல் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கடையில் என்ன சுவையாக இருக்கோ அதே சுவை வீட்டில் ஹைஜீனிக்காகவே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூப்பரான, சுவையான, யம்மியான, டெலிஷியஸான ஸ்வீட் வீட்லேயே சட்டு புட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.